சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இப்போ ஷாலினி அவர்களை பற்றின ஒரு கண்டென்ட் தான் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பிரபல சினிமா விமர்சகரும் பத்திரிகையாளருமான சபிதா ஜோசப் அவர்கள் தான் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அண்ட் ஷாலினி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷாலினி மேமுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு வந்திருந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்க கையில் வலி இருந்ததாகவும் கையில் ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ இவர் சொல்லியிருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, ஷாலினி அவர்களுக்கு கையில் மட்டும் இல்லை வயிற்றுலையுமே அறுவை சிகிச்சை பண்ணியிருந்திருக்காங்க. ஷாலினி அவர்களுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அப்படிங்கிறத சமீபத்தில் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு ஆப்ரேஷன் அப்போ அஜித் அவர்கள் கூட இருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக தூக்கக்கூடாது. அண்ட் இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி இயல்பாக இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு வெயிட்டுமே தூக்காமல் ரொம்பவே சாதாரணமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயம் ஷாலினி மேமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க பொதுவாகவே மிகப்பெரிய அளவில் வெயிட்லாம் தூக்க போகிறது கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி மாமா அவங்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்ச நாள் தவிர்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் இந்த ஒரு ஆப்ரேஷன் நடந்து கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆகுது. இந்த 2-3 வாரமுமே ஷாலினி மேம் பெட் ரெஸ்ட் தான் எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்நேரத்துக்கு அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜர்பைஜானில் அஜித்குமார் சார் ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. அவருமே உடனடியாக இவங்க பார்க்க வந்துட்டாரு. அதனால் கடந்த ஒரு 2-3 வாரமாக அவர் தான் ஷாலினி கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்துருப்பாரு. ஸோ அவங்க 2 பேருமே இப்போ இயல்பு நிலையில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஷாலினி அவர்கள் மனைவியாக கிடைக்க அஜித்தும், அஜித் அவர்கள் கணவனாக கிடைக்க ஷாலினியும் 2 பேருமே கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா 2 பேருமே ஒருத்தரை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் எந்த ஒரு முக்கியமான விஷயத்துலையுமே அவங்க கரெக்டாக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. சபிதா ஜோசப் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் கேரளா சம்பவம் குறித்து ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. கேரளா வயநாட்டில் இப்போ சமீப காலமாக ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக வயநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே 63க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது குறித்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேரளா வயநாடு பகுதியில் மிக கனத்த மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதனால 63க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இப்போ சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலுமே பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அரசு விரைவாக செயல்பட்டு அவங்க எல்லாத்துக்குமே நல்ல சிகிச்சை கொடுக்கணும். அண்ட் அந்த பகுதிக்கு யாரும் போகாத மாதிரி முன்னெச்சரிக்கை பண்ணணும். கூடிய சீக்கிரமே கேரள மக்கள் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னு அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற இஷ்யூ மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டில் நடக்கிற இஷ்யூவையும் சேர்த்து பேசியிருக்கிறது இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.